தமிழன் செய்திகள். மதுரையில் தியாகிகள் நினைவு தூண் அமைக்கும் பணி நேற்று நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் மதுரை ரோட்டரி கிளப் ஆஃப் மேட்ரிக்ஸ் சார்பாக தியாகிகள் நினைவு தூண் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு நேஷனல் ஹைவே அனுமதியுடன் ரோட்டரி கிளப் மேட்ரிக்ஸ் ஆகாஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இலவச வண்டல் மண் திட்டத்தை அரசுதழ் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஆற்றங்கரை பாசன கண்மாய் விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அதில் விளாத்திக்குளம் வட்டம் ஆற்றங்கரை கிராமத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பாசன குளங்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மழை காலங்களில் போதிய நீர் தேங்காமல் மறுகால் வழிந்தோடி பாசனத்திற்கு பயன்படாமல் வீணாகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இக்கண்மாய்களில் வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்ட போது அனுமதி பெற்றவர்கள் விதிமுறைகளை மீறி மண் எடுத்ததால் இக்கண்மாய்கள் வண்டல் மண் எடுக்க தடை செய்யப்பட்ட கண்மாய்களாக அறிவிக்கப்பட்டன. இப்பாசன குளத்தின் நீர் பற்றாக்குறையால் சுமார் 600 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் முழுமையாக விவசாயம் செய்ய முடியாத நிலை நீடிக்கிறது. இக்கண்மாயில் படியும் சத்துள்ள வண்டல் மண் விவசாயிகளுக்கு கிடைக்காமல் தடைப்பட்டுள்ளது. இத்தடைகளை நீக்கி விவசாயிகள் தங்களது நிலங்களுக்கு இலவசமாக வண்டல் மண் எடுக்கும் திட்டத்தின் கீழ் இப்பாசன குளத்தின் விவரங்களை இணைத்து மாவட்ட அரசுதழ் பதிவு வெளியீட்டில் உடனடியாக வெளியிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேவாமங்கலம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தேவாமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாதத்தை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக பக்தர்கள் விரதமிருந்து கங்கணம் கட்டிக்கொண்டு அம்மனுக்கு தீச்சட்டி ஏந்தி பூங்கரங்கம் சுமந்து கிராமத்தில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் கோவிலுக்கு முன்பாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் ஜெயங்கொண்டம், தாப்பழூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. கோவை பீலமேட்டில் உள்ள பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியின் கணியியல் மற்றும் அது சார்ந்த பொறியியல் படிப்புகளுக்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள 100 ஆண்டு கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், உயிரி மருத்துவ பொறியியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பம் ஆகியவை துறைகளை சேர்ந்த 543 இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. அந்தந்த துறைகளில் முதலிடம் பிடித்த மாணவர்களின் சிறந்த கல்வி செயல்பாட்டை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு தங்கப் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. விழாவில் பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தின் இயக்குனர் டாக்டர் கோவிந்தன் ரங்கராஜன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது ஒரு சிறந்த உலகை உருவாக்க முனைப்பு காட்டும் நேரத்தில் மனித உறவுகளையும் பேணி காத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் உலக அமைதி வேண்டி திருவாசக எழுத்து ஞானவேள்வி மற்றும் திருவாசக மாநாட்டிற்கான அழைப்பிதழ் வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் சார்பில் திருவண்ணாமலையில் மாதவி பன்னீர்செல்வம் மஹாலில் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் திருவாசக தெய்வீக மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான அழைப்பிதழ் வெளியீடு விழா கோவை காந்திபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிவ அடியார்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட திருப்பெருந்துறை அடியார்கள் குழு தலைவர் சிவகுமார், திருவாசகம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டு திருவாசகம் எழுதுவார்கள் எனவும் 2 நாள் மாநாட்டில் 30,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்தார். இந்தியாவின் முதல் ஏஐ ஒருங்கிணைந்த செங்குத்து பல்கலைக்கழகமான வேல்ஸ் திருவான்மையூர் வளாக திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைந்த செங்குத்து பல்கலைக்கழக வேல்ஸ் பல்கலைக்கழகம் திருவான்மையூர் வளாகத்தை தொடங்கியுள்ளது. இந்த புதிய வளாகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நவீன உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை சார்ந்த கற்றல் முறைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் AI இயங்கும் வகுப்பறைகள், ஸ்மார்ட் கற்றல் அமைப்புகள், நவீன ஆய்வகங்கள், புதுமை மையங்கள், டிஜிட்டல் நூலகங்கள் மற்றும் உலகத்தரத்திலான மாணவர் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வளாகத்தை சோஹோ நிறுவனத்தின் இணை நிறுவனரும் தலைமை விஞ்ஞானியுமான பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீதர் வேம்பு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு வேல்ஸ் கல்வி நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா கணேஷ் முன்னிலை வகித்தார். பொள்ளாச்சி அருகே வால்பாறை சாலையில் இருசக்கர வாகன ஓட்டியை ஆக்ரோஷமாக காட்டு யானை துரத்தும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஆழியாறு, வால்பாறை ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் வந்து செல்கின்றனர். வால்பாறை சாலை ஆழியார் சோதனை சாவடி அடுத்த சின்னார்பதி பகுதி சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது வால்பாறையிலிருந்து ஆழியார் நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தை கண்ட காட்டு யானை ஒன்று உடம்பில் உள்ள புழுதி பறக்க ஆக்ரோஷமாக துரத்தியது. வாகன ஓட்டி புத்திசாலித்தனமாக வாகனத்தை திருப்பி சென்றதால் நொடி பொழுதில் உயிர் தப்பினார். இதனை அங்கிருந்தவர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவையில் விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம் ஆளில்லாமலேயே 500 மீட்டர் தனியாக சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவை உக்கடம் ஆத்துப்பாளையம் மேம்பாலத்தில் விலை உயர்ந்த பைக்கில் இளைஞர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். அதிவேகமாக சென்றதால் கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் விபத்தில் சிக்கியது. இதில் நிலை தடுமாறிய இருசக்கர வாகன ஓட்டுநர் கீழே விழுந்த நிலையில் பைக் மட்டும் ஆளில்லாமல் சுமார் 500 மீட்டர் தனியாக சென்றது. இந்த வீடியோ அவ்வழியாக சென்ற மற்றொரு வாகன ஓட்டி அணிந்திருந்த ஹெல்மெட் கேமராவில் பதிவானது. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் தொங்கிக் கொண்டு இருந்த இளைஞரை பொதுமக்கள் பாதுகாப்பாக மீட்டனர். கோவை ராமநாதபுரம் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் தனது வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு பாலத்தில் மேல் திடீரென தொங்க தொடங்கினார். சுமார் 100 அடி உயரத்தில் இளைஞர் தொங்கிக் கொண்டு இருப்பதை பாலத்தின் கீழிருந்து பார்த்த பொதுமக்கள் பதறி போயினர். இதனால் பாலத்தின் கீழ் இருந்த மக்கள் சத்தம் எழுப்பிய நிலையில் பாலத்தின் மேல் இருசக்கர வாகனங்களில் சென்ற பொதுமக்கள் தொங்கிக் கொண்டு இருந்த இளைஞரை மீட்டனர். இளைஞர் குடிபோதையில் தொங்கினாரா அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டு உள்ளாரா என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. பாலத்தின் மீது தொங்கிய இளைஞர் மீட்கப்பட்டதால் பாலத்தின் கீழ் இருந்த பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூரின் கிராமிய கலை மரபுகளை வெளிச்சமிட்ட சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் மாதாந்திர பாரம்பரிய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற சிறப்பு சொற்பொழிவில் தமிழ் பல்கலைக்கழக இலக்கியத்துறை பேராசிரியர் முனைவர் பே. இளையா பிள்ளை கலந்து கொண்டு தஞ்சாவூர் கிராமிய கலைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தஞ்சாவூரில் பல்வேறு கிராமிய கலைஞர்கள் தலைமுறை தலைமுறையாக கலை மரபுகளை உயிர்ப்புடன் பாதுகாத்து வருவதாக கூறினார். ஆயக்காரன்புலம் ஊராட்சியில் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்புலம் ஊராட்சி கொச்சுக்குத்தலையில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலய ஆணி திருவிழாவில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவானது நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அமராவதி பழைய ராஜ வாய்க்காலில் விவசாயத்திற்கு தண்ணீர் கொடுக்காமல் தொழிற்சாலைகளுக்கு சட்டவிரோதமாக தண்ணீர் திறந்து விடுவதை தடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் அமராவதி பழைய ராஜவாய்க்கால், கண்ணாடிப்புத்தூர், சோழமாதேவி, கனியூர், கடத்தூர், காரத்தொழுவு ஆகிய 6 வாய்க்கால் மூலமாக சுமார் 7000 ஏக்கர் இருபோக பாரம்பரிய நஞ்சை பூமியாகும். இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து இதுவரை 4 முறை விவசாயத்திற்கு தண்ணீர் கேட்டு மனு அளித்துள்ளனர்.
நீர்வளத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை அழைத்து பேசி தண்ணீர் பற்றாக்குறையால் ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் தண்ணீர் கொடுப்பதாக உறுதியளித்தனர். கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் தாராபுரம் கரூர் பகுதிகளுக்கு குடிநீர் 2 முறைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் பெயரை பயன்படுத்தி அனுமதியின்றி செயல்படும் பம்ப்செட் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தினசரி 100 கன அடிக்கு மேல் தண்ணீரை அணையிலிருந்து ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கடும் அவதிக்குள்ளான விவசாயிகள் இதனை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் சட்டவிரோதமாக தண்ணீர் திறக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு கர்நாடகாவிற்கு போதுமான அழுத்தம் தரவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிகரிப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சிகளில் இணைவதற்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தேசிய கீதம் தொடர்பான விவகாரத்தில் தேசப்பற்றும் மொழி பற்றும் சமமாக இருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்த அவர் தமிழகம் முழுவதும் நிலவி வரும் மின்தடையை அரசு சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கோவையில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் மாவுத்தம்பதி ஊராட்சிக்குட்பட்ட சின்னமாம்பதி பழங்குடி கிராமம் அருகே இன்று காலை திடீரென ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. புதுவதி கிராமத்தை சேர்ந்த விவசாயி நடராஜ் இன்று காலை வழக்கம் போல் அவரது தோட்டத்தில் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது தோட்டத்தில் நுழைந்த காட்டு யானை அவரை திடீரென தாக்கியது. இதில் அவர் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் கீழே விழுந்தார். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கும் 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் சிகிச்சை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து நடராஜின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் தமிழக வெற்றி கழகத்தின் 91வது வார்டு அலுவலகம் கோலாகல திறப்பு விழா நடைபெற்றது. கோவை புதூர் குளத்துப்பாளையம் பேரூர் மெயின் ரோட்டில் உள்ள KRD காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 91வது வார்டு புதிய அலுவலக திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. 91வது வார்டு செயலாளர் G குட்டிமுருகேஷ் மற்றும் சுகுணாபுரம் பகுதி கழக செயலாளர் அக்கீம் வார்டு நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் V ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து கழக கொடியினை ஏற்றி வைத்து அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே உற்சாக உரையாற்றினார். திருப்பூரில் பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவருக்கு மண்டை உடைந்தது. திருப்பூர் மாநகராட்சி ராயபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள KSC அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களிடையே எந்த பள்ளி மாணவர்கள் கெத்து என்பதில் தொடர்ந்து தகராறு நிலவி வருகிறது. இந்த சூழலில் நேற்று கத்தி, உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 2 பள்ளி மாணவர்களும் மோதி கொண்டனர். இதில் நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவரின் தலைகள் தாக்கப்பட்டதில் ரத்தம் வெளியேறியது. அருகில் இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் விரைந்து வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் காயமடைந்த மாணவனை மீட்டு உடனடியாக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கோவையில் தவிக சார்பில் முதலமைச்சர் விஜய் அரசின் 50வது நாள் நிறைவு நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று 50 நாட்கள் கடந்ததை அடுத்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் மற்றும் கொரடா சபரிநாதன் ஆகியோர் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கோவை மாநகர மாவட்டம் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பூ மார்க்கெட் காமராஜபுரம் பகுதி 69வது வார்டு சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வெள்ளி நாணயம், ஊக்கத்தொகை மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. மேலும் ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு 100 பேருக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. உயர்கல்வித்துறை அமைச்சரை அவதூறாக பேசி இணையத்தில் பதிவிட்ட முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி மீது செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மனு அளித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியின் கால்களை பிடித்ததாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது காங்கிரஸ் மேலிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி முருகன் என்பவர் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டார். இதனை கண்டித்தும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மீது அவதூறு பரப்பியவரை கைது செய்ய வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்தனர். செங்கல்பட்டில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நகர வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு இடையேயான பேச்சு போட்டி, கவிதை போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படை துணை காவல் ஆணையர் தேவிகா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதுரை சர்வதேச விமான நிலையம் ரோந்து பணிக்கு சென்ற குற்றத்தடுப்பு பிரிவு தலைமை காவலர் மீது இரும்பு கம்பி மற்றும் செங்கலால் தாக்கிய 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் உட்கோட்டம் குற்றத்தடுப்பு பிரிவு தலைமை காவலர் ராஜா சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள பெருங்குடி பகுதியில் நேற்று மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டார். அப்போது அங்கு சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த 3வரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் இரும்பு கம்பி மற்றும் செங்கலால் காவல் ராஜாவை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த ராஜாவை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆம்பூர் அருகே பல ஆண்டுகளாக முழுமையாக கட்டப்படாத அங்கன்வாடி மையத்தை விரைவில் திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மிட்டாலம் ஊராட்சிக்குட்பட்ட ராலகொத்தூர் பகுதியில் பட்டியலின குழந்தைகளுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கன்வாடி கட்டடம் கட்டப்பட்டது. தற்போது வரை கட்டடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் நிலுவையிலேயே உள்ளது. இதனால் அங்கு பயிலும் குழந்தைகள் கட்டடத்தின் வெளியே தரையில் அமரும் சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், மேலும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மிட்டாலம் ஊராட்சி செயலாளர் பத்மநாபனிடம் கேட்டபோது, பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடம் ஒப்பந்ததாரர் முடிக்காமல் கைவிடப்பட்டதால் பணிகள் மேற்கொள்ள முடியவில்லை என தெரிவித்தார். மேலும் இன்னும் 15 நாட்களுக்குள் கட்டுமான பணிகள் முடிவடைந்து அங்கன்வாடி மையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுதியளித்தார். மேலும் இந்த கட்டடத்தை விரைவில் திறக்க வேண்டும் என பொதுமக்களும் பெற்றோரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் முதல் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்துக்கோனின் 269வது குருபூஜை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட ஆயர் மக்கள் பேரவையும் ஸ்ரீ முத்தையா கல்வி அறக்கட்டளையும் இணைந்து முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரரான மாவீரன் அழகுமுத்துக்கோனின் 269வது குருபூஜை விழாவினை சிறப்பாக கொண்டாடின. பெரம்பலூர் மாவட்ட ஆயர் மக்கள் பேரவையின் நிறுவன தலைவர் முத்தையா யாதவ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் ஆயர் மக்கள் பேரவை சார்பில் திரளானோர் கலந்து கொண்டனர். வாலாஜாபேட்டையில் அபாயகரமான நகராட்சி மண்டப சுவரை இடித்து சாலையை அகலப்படுத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரிடம் இந்து மக்கள் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை 21வது வார்டில் உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தின் சேதமடைந்த சுவரை இடித்து மருத்துவமனைக்கு செல்லும் சாலையை அகலப்படுத்த கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் இந்த மண்டபத்திற்கு பின்புறமாக புதியதாக நகர்ப்புற துணை சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளதுடன் நகராட்சி கடைகளும் செயல்பட்டு வருகின்றன. தற்போது புதியதாக கட்டப்பட்டுள்ள சுகாதார நிலையத்திற்கு அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் மற்றும் நோயாளிகளை அழைத்து வரும் வாகனங்கள் வந்து செல்வதற்கு போதிய சாலை வசதி இல்லை.
சாலை மிகவும் குறுகலாக உள்ளதால் அவசர காலங்களில் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே சட்டமன்ற உறுப்பினர் இப்பகுதியை நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பயனின்றி ஆபத்தான நிலையில் இருக்கும் இந்த நகராட்சி திருமண மண்டபத்தை முற்றிலுமாக இடித்தோ அல்லது இந்திரா நகர் தெரு பக்கமாக உள்ள அதன் சுவற்றை இடித்து தள்ளி சாலையை விரிவுபடுத்தவோ நகராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 6 தமிழர்களில் 3 பேரின் உடல்கள் விமானம் மூலம் கோவை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வியட்நாமில் ஏற்பட்ட படகு கவிழ்ந்த விபத்தில் 6 தமிழர்கள் உயிரிழந்தனர். முதற்கட்டமாக வியட்நாமிலிருந்து விமானத்தின் மூலம் 3 பேரின் உடல்கள் கொண்டு வரப்பட்டது. இதில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த ஷேக் அப்துல்லா, பாலாஜி மற்றும் அழகராஜன் ஆகியோர் உடல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தி ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு மற்றொரு விமானத்தில் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த செந்தில்குமார் ஜெயவேல், திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முருகப்பிரபு ஆறுமுகம், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீதர் சுந்தரராஜன் ஆகிய 3 பேரின் உடல்கள் கோவை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் அந்தந்த மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். பெரம்பலூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிக்கான 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் பெரம்பலூர் ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பாக விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார். இப்பேரணியானது ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தொடங்கி பாலக்கரை புதிய பேருந்து நிலையம் வழியாக நகராட்சி அலுவலகம் சென்று முடிவடைந்தது. இப்பேரணியில் 400 தந்தை ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தங்களது கையில் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியும் ஒலிபெருக்கி பொருந்திய 3 சக்கர வாகனத்தின் மூலமாகவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் இப்பணியினை 30 நாட்களுக்குள் முடித்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிமுகவை அழிவின் பாதைக்கு தள்ளியவர் டிடிவி தினகரன் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக மதுரை வருகை தந்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாதுவில் மத்திய அரசு அனுமதி இல்லாமல், தமிழக அரசின் ஒத்தாசை இல்லாமல் அணை அமைக்க முடியாது என கூறினார். பாஜக RSS காரர்கள் ராமர் கோவில் உண்டியலில் கையை வைத்து விட்டார்கள். பாஜகவினர் உண்டியல் களவாணிகள் என்பது ராமர் கோவில் விவகாரத்தில் அம்பலமானதாக கருத்து தெரிவித்த அவர், இதுகுறித்து பிரதமர் மோடி வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். முறைகேடாக வணிக வளாகத்தை ஏலம் விட்ட பெரம்பலூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெரம்பலூர் மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட வணிக வளாகத்தை லஞ்சம் பெற்றுக்கொண்டு மறைமுகமாக முறைகேடாக ஏலம் விட்டுள்ளதாகவும் அந்த ஏல உரிமையை ரத்து செய்து பொது ஏலம் விட வலியுறுத்தியும் பெரம்பலூர் மாவட்ட பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பெரம்பலூர் குப்பைகளை அள்ளி பொது கழிப்பறைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் ராஜசேகர், நகர தலைவர் சுரேஷ், நகர துணைத் தலைவர் ராஜேந்திர பாலாஜி, மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயரை சமூக நீதித்துறை என மாற்றி வெளியிட்ட அரசு ஆணையை திரும்ப பெற வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புரட்சி பாரதம் கட்சியினர் மனு அளித்தனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்கிற பெயரை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்து தற்போது தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த பெயர் மாற்றத்தினால் பட்டியலின மக்களின் உரிமைகளை பறிக்கும் முயற்சி எனவும் கல்வி இட ஒதுக்கீடு, மாணவர்களின் கல்வி உதவித்தொகை, தொழில் முனைவோர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பட்டியலின மக்கள் பாதிப்பினை ஏற்படுத்தும் என தெரிவித்து புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பூவை ஆறு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் சமூக நீதித்துறை பெயரினை மாற்றவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். ஆற்காடு அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பூட்டுத்தாக்கு ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் மிகவும் பழுதடைந்து எந்நேரத்திலும் இடிந்து விடும் அபாய நிலையில் இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அலுவலக கட்டடம் தற்போது சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு மேற்கூரை மற்றும் கட்டடத்தின் பல பகுதிகளில் சேதமடைந்துள்ளன. இதனால் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் பணியாற்றும் ஊழியர்கள் அச்சத்துடனே தங்களது பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உடனடியாக கட்டடத்தை ஆய்வு செய்து பழுதடைந்த அலுவலகத்தை இடித்து புதிய கட்டடம் கட்டுவதற்கோ அல்லது அவசர சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். திருவண்ணாமலையில் காரப்பட்டு கிராமத்தில் புதிய சுகாதார ஆய்வக கட்டடத்தை போலூர் சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியத்தின் காரப்பட்டு ஊராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய சுகாதார ஆய்வகத்தை போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் தொடங்கி வைத்து குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் வெங்கட்ராமன் உட்பட மருத்துவர்கள் உடனிருந்தனர். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு ஆய்வக பரிசோதனைகள், அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை தொடர்பான சேவைகள் இனி காரப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே கிடைக்கும். இதனால் சிறிய பரிசோதனைகளுக்கு கூட திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆய்வகம் மூலம் காரப்பட்டு மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைவர். சாத்தங்குடி கிராமத்தில் காதலர்கள் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி கேட்டு ஏராளமான அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சாத்தான்குடி கிராமத்தில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி 16 வயதான சிறுமி மற்றும் அவரை காதலித்து வந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பார்த்திபன் என்ற இளைஞர் ஆகியோர் தூக்கில் தொங்கியபடி பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்த நிலையில் இது தொடர்பாக இறந்து போன இளைஞரின் உறவினர்கள் பெண்ணின் வீடு மற்றும் அவரது உறவினர்கள் வீடு வாகனங்களை அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு நீதி வழங்க கோரியும் பாமக, வன்னியர் சங்கம், அகில இந்திய முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட ஏராளமான அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அமைப்புகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சிறுமியின் குடும்பத்தினருக்கு நீதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி இந்த விவகாரத்தில் காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேல் விசாரத்தில் 2 மாதங்களாக தொடர் மின்தடை நிகழ்வதாக கூறி உதவி மின் பொறியாளர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல் விசாரம் நகராட்சி 19வது வார்டு ஷாஜிப்பேட்டை பகுதியில் கடந்த 2 மாதங்களாக மின்மாற்றி பழுதால் தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட உதவி மின் பொறியாளர் சாதிக் பாஷா அவர்களிடம் பலமுறை நேரிலும் மனு மூலமும் முறையிட்டதாக கூறுகின்றனர். இருப்பினும் பழுதடைந்த மின்மாற்றியை மாற்றி அமைக்காமல் பல்வேறு காரணங்களை கூறி காலதாமதம் தாழ்த்தி வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். இருப்பினும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து புதிய மின்மாற்றி அமைத்து தருவதாக மின்வாரிய அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி வாரியம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தார் சாலை அமைக்கும் பணியினை கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட புதிய வீட்டு வசதி வாரியத்தில் தார் சாலை அமைத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சத்யசாய் நகர் முதல் வீட்டு வசதி வாரியம் இணைப்பு சாலை வரை தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூமி பூஜையை தாவிக நகர செயலாளர் சசிகுமார், சைப்கான், முகமது ஷபீர், சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியின் பூமி பூஜைகள் மேற்கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். கொடைக்கானல் அடுத்த பிரதான மலை சாலைகள்
சாலையின் இருபுறங்களிலும் புதர்கள் மண்டி எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத சூழல் உள்ளதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெருமாள் மலையில் இருந்து அடுக்கம் கிராமம் வழியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை உள்ளது. இந்த சாலையில் பெரும்பாலான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த சாலையில் கடந்த சில மாதங்களாக சாலைகளில் முறையாக பராமரிக்காமல் சாலையின் இருபுறங்களிலும் புதர்கள் மண்டி எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத சூழல் இருப்பதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையில் விழுந்துள்ள மரக்கிளைகள் அகற்றப்படாமல் உள்ளது. இதனை நெடுஞ்சாலைத்துறையினர் கவனம் செலுத்தி இந்த புதர்களை அகற்ற முன்வர வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் எழுந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.